வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நான் வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த ஒரு தகவல். இந்தியாவுடைய வரைபடத்தை பார்க்கும் பொழுது தெற்கு பகுதி குறுகியும் வடக்கு பகுதி அகன்றும் இருக்கும். ஸோ ஒரு புறம் கிழக்கு கடற்கரை, இன்னொரு புறம் மேற்கு கடற்கரை. ஸோ இவை இரண்டையும் இணைக்கும் வகையில், அதாவது கிழக்கு கடற்கரையும் மேற்கு கடற்கரையும் இணைக்கும் வகையில் பல ரயில்கள் ஓடுகின்றன. உதாரணமாக இந்த திருவனந்தபுரம் டு ராமேஸ்வரம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது ஓடக்கூடியது ஒரு 700 கிலோமீட்டர் அந்த தூரம் தான் வரும். காரணம் என்னன்னாக்கா அந்த இந்தியாவுடைய தென்பகுதியானது இந்த பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், தமிழ்நாட்டில் கூடிய ராமேஸ்வரம், இது ரெண்டுக்கு நடுவில் அப்படி ஓடும்போது இதனுடைய தூரமானது ஒரு குறைந்தபட்ச தூரம் தான். ஆனால் நீண்ட தூரம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த மும்பைக்கு அடுத்தால் இருக்கக்கூடிய இந்த குஜராத், அதுவும் குஜராத்தில் ஒரு மாங்காய் வடிவத்தில் இருக்கும். அதில் கடைசி எட்ஜில் இருக்கக்கூடிய வந்து ஓகா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு கடற்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாரகா, அதுதான் ரொம்ப பெரிய ஊர். ஏன்னா சுற்றுலா பயணிகள் நிறைய போகக்கூடிய ஊர் துவாரகா தான். இந்த துவாரகாவுக்கு போன பிறகு தான் ஓகாவுக்கு போக முடியும். ஸோ ஓகாவுக்கு போகக்கூடிய எல்லா ட்ரெயின்களுமே துவாரகா போய் தான் போகும். குஜராத் மாநிலத்தில் உள்ள அந்த மாங்காய் வடிவ இடத்துல உள்ள கடைசி கார்னர் இருக்கக்கூடிய அந்த ஓகாவையும் தமிழ்நாட்டில் உள்ள 2 ஊர்களையும், ஒன்று தூத்துக்குடி, இன்னொன்று ராமேஸ்வரம். ஸோ தூத்துக்குடி டு ஓகா அல்லது ஓகா டு தூத்துக்குடி இதுக்கு ஒரு ட்ரெயின் ஓடுது. அதே போல் ஓகா டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு ஓகா அப்படின்னு சொல்லி வண்டி ஓடுது. இவை இரண்டுமே வாராந்திர எக்ஸ்பிரஸ், அதாவது வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஓடுது. இந்த 2 ரயில்களும் ஓகாவையும் தமிழ்நாட்டுடைய 2 ஊர்களை இணைச்சாலும் ரெண்டுக்குமான ரூட் வந்து வேறுபட்டது. ஸோ அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம் நண்பர்களே, வண்டி நம்பர் 19567, 19568, தூத்துக்குடி டு ஓகா, ஓகா டு தூத்துக்குடி. இன்னொன்று வண்டி நம்பர் 16733, 16734, அதாவது ஓகா டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு ஓகா. இந்த 2 ட்ரெயின்களுமே மதுரை வந்து தான் போகுது. ஆனால் மதுரை தாண்டி அப்படி வடக்கு போக போக இந்த ராமேஸ்வரம் ஓகாவுடைய ரூட்டு ரொம்ப சுற்றி வளைச்சி போய் சேரும். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடியிலிருந்து இந்த ஓகா போகக்கூடிய வண்டியானது ஓரளவுக்கு ஷார்ட் ரூட்டில் போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வண்டி நம்பர் 19567, 19528, தூத்துக்குடி டு ஓகா அந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் போகுது? அந்த ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:40 தூத்துக்குடியில் புறப்படுது. புதன்கிழமை என்று காலை 2:17 துவாரகா போகுது. அப்புறம் வந்து 3:35 ஓகா போய் சேருகிறது. பெரும்பாலும் இந்த வண்டியில் போகிறவங்க போனால் துவாரகாவில் இறங்கிடுவாங்க. ஏன்னா துவாரகா தான் பெரிய ஊர். அது மட்டும் இல்லை, தங்குறதுக்கு வசதி எல்லா இடமும் அங்கே தான் இருக்கிறது. சுற்றி பார்க்கக்கூடிய ஊர்களும் துவாரகாவில் அதிகம். அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இங்கே போகிறவங்க போகிறோம் துவாரகாவில் இறங்கிடுவாங்க. இந்த ஓகா வந்து ரொம்ப ரேர், அந்த ஊரில் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்து ஆட்கள் மட்டும்தான் அங்கே போய் சேருவாங்க. இந்த தூத்துக்குடி ஓகா வண்டியானது கிட்டத்தட்ட 2715 கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 52 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நேரத்தில் இந்த வண்டி கடந்து சேர்கிறது. இந்த தூத்துக்குடி ஓகா வண்டி தான் ஓரளவுக்காச்சும் ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் போகுது. தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டியானது பார்த்தீங்கன்னாக்கா கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, அப்புறம் திண்டுக்கல், கரூர், ஈரோடு, சேலம், பெங்களூரில் உள்ள கிருஷ்ணராஜபுரம், அதன் பிறகு ஹிண்டுப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆனால் ஹிண்டுப்பூரில் போய் இந்த லே பக்ஷி அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு போகணும்னா ஹிண்டுப்பூரில் இறங்கி தான் போகணும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மந்த்ராலயம் ரோடு இந்த வண்டி போகுது. அப்புறம் புனே போகுது. மும்பையுடைய அவுட்டரில் கல்யாண் அப்படிங்கிற இடத்துக்கும் போகுது. ஸோ தூத்துக்குடி மக்கள் மும்பைக்கு போகிறதா இந்த வண்டியில் கல்யாணில் போய் இறங்கி அங்கிருந்து லோக்கல் ட்ரெயினை மாறி மும்பைக்குள்ளே போயிடலாம். ஸோ கல்யாண் போகுது. ஸோ அதன் பிறகு இந்த டெக்ஸ்டைல் நகரமாகிய சூரத் அந்த ஊருக்கு போகுது. அப்புறமா சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை பார்க்கணும்னா இறங்க வேண்டிய ஊர் பார்த்தீங்கன்னாக்கா வதோதரா அப்படிங்கிற ஊர். ஸோ அந்த ஊருக்கும் இந்த வண்டி போகுது. ஸோ அதன் பிறகு அகமதாபாத், இதுதான் குஜராத் அந்த மாங்காய் பகுதியுடைய என்ட்ரி கேட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் குஜராத்துடைய சுற்றுலாத்தலங்கள் உள்ள பூரா போய் பார்க்கணும்னா நீங்கள் இறங்க வேண்டிய இடம் அகமதாபாத். ஸோ அந்த அகமதாபாத் நகருக்கு இந்த வண்டி போய் சேர்கிறது. அதன் பிறகு அங்கேருந்து ராஜ்காட், மகாத்மா காந்தியின் பெயரை கேட்டவொன்னே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஊர் பார்த்தீங்கன்னா ராஜ்காட்டுங்கிற ஊர். ஸோ அதன் பிறகு துவாரகா சென்று துவாரகா வழியாக ஓகா வரைக்கும் சென்று சேர்கிறது.
திரும்பி வரும்போது இதே ரூட்டில் திரும்பி வருது. ஸோ இது கடந்து போகக்கூடிய ஊர்கள் இதுதான். இதுவே நம்ம ராமேஸ்வரம் ஓகா டு ராமேஸ்வரம் வரக்கூடிய வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை ஓடும்போதே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கெல்லாம் வளைஞ்சு திரிஞ்சு கடைசியில் வந்து ராமேஸ்வரம் சேருதுன்னு பார்க்கலாம். ஆனால் அது நிறைய சுற்றுலாத்தலங்களை போய் சேருகிறது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம். வண்டி நம்பர் 16733, 16734 ஓகா ராமேஸ்வரம் ஓகா. இந்த வண்டியானது 3155 கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு 58 மணி நேரம் 30 நிமிடங்கள் கடந்து வந்து சேர்கிறது. ஸோ இந்த வண்டியை பார்க்கும்போது ஓகாவிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரக்கூடிய அந்த வழிமுறைகளை பார்ப்போம். வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை காலை 8:40க்கு இந்த வண்டி ஓகாவிலிருந்து புறப்பட்டு அப்படியே வியாழக்கிழமை மாலை 7 மணி அளவில் ராமேஸ்வரம் வந்து சேருகிறது. செவ்வாய்க்கிழமை காலையில் 8:40க்கு புறப்பட்டு புதன் வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணி தான் ராமேஸ்வரம் வந்து சேருது. பின்பு திரும்ப ராமேஸ்வரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 10:50க்கு புறப்பட்டு ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, மதுரை வழியாக திண்டுக்கல் வழியாக தான் போகுது. இந்த வண்டி திண்டுக்கல் போன பிறகு கரூர் போய் நாமக்கல் வழியாக சேலத்துக்கு போயிருது. ஈரோடு சுற்றி போகலை. சேலம் போன பிறகு இந்த வண்டி அப்படியே வந்து ஜோலார்பேட்டை, காட்பாடி, திருப்பதி பாருங்க, திருப்பதி இந்த வண்டி திருப்பதியும் போகுது. பிறகு கடப்பாவில் இறங்கினீங்கன்னா அகோபிலம் போகிறதுக்கு ஒரு வசதியான இடம் கடப்பா. அதே போல் இந்த கர்னூல் சுற்றியில் இறங்கினீங்கன்னா அங்கே பக்கத்தில் நிறைய சுற்றுலாத்தலம் நிறைய இருக்குது. மகாநந்தி, யாகந்தி போன்ற இடங்களை பார்க்கறதுக்கு இந்த கர்னூல் சிட்டி ஒரு முக்கியமான ஊர். ஸோ அதன் பிறகு காச்சிகுடா, அதாவது ஹைதராபாத்துடைய ஒரு பகுதி. ஸோ இது ஹைதராபாத்தும் போகுது. இது தேவையில்லாத சுற்று தான். ஆனால் ஒரே ட்ரெயினானது இவ்வளோ ஊர்களையும் கவர் பண்ணுற மாதிரி விட்டுருக்குறாங்க. ஸோ ஹைதராபாத் போன பிறகு அந்த வண்டி நாண்டட் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. இந்த நாண்டட்ங்கிறது ஒரு முக்கியமான குருத்வாரா, சீக்கியருடைய முக்கியமான ஒரு புனிதத்தலம். ஸோ அங்கே போனால் இந்த வண்டி பெஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பார்பானி அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. பார்பானிக்கு பக்கத்தில் தான் நம்முடைய 12 ஜோதிர்லிங்கங்கள் ஒன்றாகிய அந்த வைத்தியநாத் ஜோதிர்லிங்க தாம் அங்கேயும் ஒன்று இருக்குது. அவுரங்காபாத் போகுது. அவுரங்காபாத்தில் தான் எல்லோரா குகை கோயிலும் அந்த கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கமும் இருக்குது. ஸோ அவுரங்காபாத்துடைய தற்போதைய பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. பழைய பேர் வந்து அவுரங்காபாத், இப்போ வந்து சத்ரபதி சம்பாஜி நகர் அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு இது போகுது. அதன் பிறகு எங்கிறது மன்மேடு அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. மன்மேடுக்கு போன பிறகு ஜல்கான் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அதன் பிறகு சூரத், இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் உலகம் விற்கக்கூடிய ஏரியா வந்து சூரத். ஸோ அங்கே போகுது. அதன் பிறகு வதோதரா அப்படிங்கிற இடத்துல அப்புறம் வதோதரா போகுது. ஏன்னா இங்கே வதோதரா இறங்கினா தான் நீங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு போக முடியும். அதன் பிறகு அங்கிருந்து அகமதாபாத் செல்கிறது. அங்கிருந்து ராஜ்காட், ஜாம்நகர், துவாரகா வழியாக கடைசியில் ஓகா போய் சேருகிறது. இந்த வண்டி கடுமையான சுற்றி தான் போகுதுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். எனவே இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரை நகரமாகிய ஒரு தூத்துக்குடி, இன்னொன்று ராமேஸ்வரம். அதே போல மேற்கு கடற்கரை நகரமாகிய ஓகா. இந்த ஓகாவோடு இந்த 2 நகரங்களும் எப்படி ஒரே ரயில் மூலமாக இணைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சிருப்பீங்க. பொதுவாகவே ரயில் பயணம்னாலே நீண்ட தூர பயணத்துக்கானது. இது கிட்டத்தட்ட 58 மணி நேரம் அந்த வண்டி ஓடுது. நான் ஒரு முறை அந்த தூத்துக்குடி ஓகா வண்டியில் பயணம் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ஒரு முறை இந்த வண்டியில் பயணம் செஞ்சு பாருங்க. ஆனால் மறக்காம ஒரு 45 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணா தான் இதில் கிடைக்கும். என்ன இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரையும் ஒரே ஒரு ரயில் மூலமாக எவ்வாறு இணைக்கப்படுகிறது, அது எந்தெந்த ஊரெலாம் சுற்றி போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சிருப்பீங்க. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.